2008 வருஷம் தச்சக்குடி கிராமத்துக்கு சமத்துவ கிராமம்னு ஜனாதிபதி விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அங்கே ஏழை பணக்காரங்க மேல் சாதி கீழ் சாதின்னு பிரிக்காமல் தாயா புள்ளையா பழகுவாங்க. 2 பேரும் சம்மந்தம் கூட பண்ணிக்குவாங்க. அதனால் உங்கள் விஷயத்தில் சின்ன நம்பிக்கை இருக்குது. தாமரை குடும்பம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். இவ அப்பா லோகநாதன் என் ப்ரெஸ்ஸில் தான் 20 வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருந்தான். பாவம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சுவலி வந்து அதுக்கப்புறம் இவ அம்மா வள்ளிமயில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவளை வளர்த்து ஆளாக்குனான். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுருக்கேன். வள்ளிமயில் என் பேச்சை தட்டாது. இருந்தாலும் பொண்ணை பார்த்து ஜாதகம் பொருத்தெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட கல்யாணம் முடிவு பண்ணுற சூழ்நிலையில் உங்கள் விஷயத்தை வள்ளிமயில் எப்படி எடுத்துக்கொன்னு எனக்கு தெரியலை. நான் பேசி பார்க்குறேன். நீ போமா. என்னடா மனசு பதறுதா? 10 வருஷம் பழகின மாதிரி இப்படி துடிக்கிற? தைரியமாடுறா. காக்கா குருவி கூட காதலிக்குது, நீ காதலிக்க கூடாதா? அவ உனக்குன்னு இருந்தா யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓ போடா. சின்ராசு, நான் வள்ளிமயில்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் தோப்பு தொரவு காடு கரன்னு நீங்கள் சுற்றிட்டு தெரியக்கூடாது. யாராவது பார்த்தா அதுவே பிரச்சனையாயிடும்பா. ஏன்னா நீ அசலூர்காரன், புரிஞ்சுதா? ஓ என்ன ஓய், நீரும் உன் வயசில் இந்த மாதிரி காதல் கீதல் ஏதாவது? இல்லை ஓய், 19 வயசுலேயே மாமியை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு இப்போ தானே புரியுது. புரியும் புரியும். வா. ஏய், அந்த பையன் பேசுது. யாரு? அதாண்டி அந்த மாப்பிளக்கார பையன். இந்த பேசு பேசு பேசுடி. ஹலோ. ஏங்க பேசுறதுக்கு காசு கேப்பீங்க போல இருக்கு. நான் தான் பேசணுமா? ஏன் உங்க அம்மா கிட்ட என் நம்பர் வாங்கி பேச மாட்டீங்களா? அதான் நீங்க பேசிட்டீங்களே. வீட்டுல தை மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. நான் ஐப்பசி மாசமே முடிச்சுக்கலாம்னு சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? ஏங்க ஃப்ரீயாவே பேச மாட்டீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமா லூட்டி அடிக்கிறாங்க தெரியுமா? வச்சிட்டுமா? ஏங்க நான் தான் கூப்பிட்டுருக்கேன், என் காசு தான் போகும். பேசுங்க. தலை வலிக்குது. ஓகே ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு கூப்பிடுறேன். குட் நைட். அந்த பையன்கிட்ட அன்பா ஆதரவா 2 வார்த்தை பேசக்கூடாதா? கடங்காரங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. உன்னை எப்படி கரை சேர்க்க போறனோ தெரியல.